பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்றை செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் வெளியிடுகிறார். காலை 8 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது விரிவாக பேசக்கூடும் என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முன்னதாக தமாக போட்டியிடுவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் இபிஎஸ் குழுவினரும் வாசனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதையடுத்து அதிமுக அங்கு தனித்து போட்டியிடுவது இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பூத் கமிட்டி அமைப்பது, தேர்தலை நடத்துவது போன்ற பல்வேறு வியூகங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் விதமாக நாளை காலை 8 மணிக்கு மிக முக்கிய அறிவிப்போடு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் என்று தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. அதில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த சந்திப்பின் மூலம் தெளிவாக விளக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வரும் 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை காலை 8 மணிக்கு மிக முக்கிய ஒரு அறிவிப்போடு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது.